ஐ வெல்கம் யூ டு லேர்ன் இங்கிலீஷ். இங்கே இருக்கிற தமிழ் பேராகிராஃபை பாருங்கள். மாணவர்களாகிய நீங்கள் அனைத்து பாடங்களையும் நன்றாக படித்து எழுதி பார்த்துவிட்டு தேர்வினை எழுதி நல்ல மதிப்பெண்கள் பெற வாழ்த்துகிறேன். ஒரு லாங் சென்டென்ஸ். இந்த நீளமான வாக்கியத்தை ஒவ்வொரு வாக்கியமாக நீங்கள் பிரிக்கணும் அப்படின்னு உங்ககிட்ட சொன்னேன்னா உங்களால் ஈஸியாக பிரிக்க முடியும். நீங்கள் அனைவரும் மாணவர்கள், நீங்கள் அனைத்து பாடங்களையும் நன்றாக படிக்க வேண்டும், நீங்கள் எழுதி பார்க்க வேண்டும், நீங்கள் தேர்வினை எழுத வேண்டும். இந்த மாதிரி ஈஸியாக பிரிக்க முடியும், ஏன்னா இது நம்ம தமிழ். இதே மாதிரி கன்ஜங்ஷன்ஸ் யூஸ் பண்ணி ஒரு லாங் சென்டென்ஸ் இங்கிலீஷில் நான் கொடுக்குறேன். அதை நீங்கள் ஒவ்வொரு சென்டென்ஸாக பிரிக்கணும். அதை நல்லா மீனிங்கை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு சென்டென்ஸாக, அதாவது சின்ன சின்ன சென்டென்ஸாக பிரிக்கணும். இந்த எக்ஸசைஸ் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு காலேஜில் நான் கொடுக்குறப்ப ரொம்ப எஃபெக்டிவான ரிசல்ட் கிடச்சிருக்கு. ஸோ ஒரு லாங் சென்டென்ஸை கன்ஜங்ஷன்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு சிம்பிள் சென்டென்ஸாக நம்ம மாற்ற போகிறோம். அதாவது சிங்கிள் சென்டென்ஸாக நம்ம மாற்ற போகிறோம். திஸ் இஸ் த ஆன்சர். தேர் இஸ் எ மேன். அந்த பேராகிராஃபை முதல்ல ரீட் பண்ணிக்கோங்க. சின்ன சின்ன வாக்கியமாக நம்ம மாற்றியாச்சு பாருங்கள். ஹிஸ் நேம் இஸ் யஷ்வந்த். ஹீ இஸ் லிவிங் இன் சென்னை. He wants to become a CEO of a multinational company. He studies well. இதே மீனிங்கை தான் whose, so இந்த மாதிரி கன்ஜங்ஷன்ஸ் யூஸ் பண்ணி லாங் சென்டென்ஸாக நான் மேலே கொடுத்துருக்கேன். இதே மாதிரி இன்னொரு பேராகிராஃப். இந்த பேராகிராஃபை புரிஞ்சிக்கிட்டு நீங்கள் சிம்பிள் சென்டென்ஸாக மாற்றுறதுக்கு முன்னாடி ஐ வெல்கம் யூ டு தி சேனல் சென்டாக்ஸ். உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன். ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க, கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும். நவ் ரீட் திஸ் சென்டென்ஸ். The various places where we have visited so far are in control of our Indian Army and they keep on watching our traveling. இந்த லாங் சென்டென்ஸோடைய மீனிங் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும். நிறைய இடங்களை நம்ம பார்த்தோம். அந்த இடங்கள் இந்தியன் ஆர்மியோட கண்ட்ரோலில் இருக்குது. அதனால் அவங்க நம்மளை வாட்ச் பண்ணிகிட்ருக்குறாங்க. நம்ம எங்கெங்கே போகிறோம் அப்படிங்கிறத வாட்ச் பண்ணிகிட்ருக்காங்க. இதை நீங்கள் சிங்கிள் சென்டென்ஸாக மாற்றணும். அதாவது 4 சென்டென்ஸாக நீங்கள் சிம்பிளான சென்டென்ஸாக நீங்கள் மாற்றணும். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு பொறுமையாக பாருங்கள். ஆன்சர் ஃபியூ சென்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஈஸியாக நீங்கள் சிம்பிளான சென்டென்சஸை ஃப்ரேம் பண்ணியிருப்பீங்க. தெர் ஆர் வேரியஸ் பிளேசஸ், வி ஹேவ் விசிட்டட் தோஸ் பிளேசஸ். த பிளேசஸ் ஆர் இன் கண்ட்ரோல் ஆஃப் அவர் இந்தியன் ஆர்மி. தே கீப் ஆன் வாட்சிங் அவர் ட்ராவலிங். நவ் லுக் அட் திஸ் சென்டென்ஸ். லாங் சென்டென்ஸ். தமிழ் மீனிங் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. தென் சிம்பிளான சென்டென்சஸாக நீங்கள் பிரிக்கணும். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், தீஸ் ஆர் தே புக்ஸ் அப்படின்னு இருக்குது. அந்த தே அப்படிங்கிற வார்த்தையை த புக்ஸ்ன்னு மாற்றிக்கோங்க, திருத்தி வாச்சிக்கோங்க. தீஸ் ஆர் த புக்ஸ். இவைகள் தான் அந்த புத்தகங்கள். யூ ஹாவ் பர்ச்சேஸ்டு தீஸ் புக்ஸ். நீங்கள் இந்த புக்ஸை வாங்கியிருக்கிறீங்க. தே ஆர் நாட் அவைலபிள் இன் தி மார்க்கெட் டுடே. மார்க்கெட்டில் இதெல்லாம் அவைலபிள் இல்லை, கிடைக்காது. எனக்கு இந்த புக்ஸ் எல்லாம் கிடைக்காது அப்படின்னு தெரிய வந்துச்சு. ஐ கம் டு நோ த அன்அவைலபிலிட்டி ஆஃப் தி புக்ஸ். எ ஸ்டூடெண்ட் ஹூ ஸ்டடீஸ் ஹார்ட் வில் அச்சீவ் ஹிஸ் எய்ம் விச் ஹீ பிளான்ஸ் டு கேட்ச். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு சிம்பிளான சென்டென்ஸாக கன்வெர்ட் பண்ணுங்கள். தேர் இஸ் எ ஸ்டூடெண்ட். ஒரு மாணவர் இருக்கிறார். ஹீ ஸ்டடீஸ் ஹார்ட். அவர் கடினமாக உழைத்து படிக்கிறார். ஹீ வில் அச்சீவ் ஹிஸ் எய்ம். அவருடைய எய்மை அவர் கண்டிப்பாக அச்சீவ் பண்ணுவார். He plans to catch his aim. அவரோட எய்மை கேட்ச் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிட்டாரு. The questions you have marked as important are asked in the previous exams of this course. நீங்கள் மார்க் பண்ணியிருக்கிறீங்க அந்த கேள்விகள், முக்கியமான கேள்விகள் அப்படின்னு மார்க் பண்ணியிருக்கீங்க. அது எல்லாமே ப்ரீவியஸ் எக்ஸாமில் இந்த கோர்ஸில் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த லாங் சென்டென்ஸை சிம்பிளான சென்டென்சஸாக மாற்றுங்க. தீஸ் ஆர் த கொஸ்டின்ஸ். இவைகள் தான் அந்த கேள்விகள். யூ ஹாவ் மார்க்டு தம் இம்பார்ட்டண்ட். நீங்கள் அதை இம்பார்ட்டண்ட் அப்படின்னு மார்க் பண்ணியிருக்கீங்க. த கொஸ்டின்ஸ் ஆர் ஆஸ்க்டு இன் தி ப்ரீவியஸ் எக்ஸாம்ஸ் ஆஃப் திஸ் கோர்ஸ். இந்த கோர்ஸில் ப்ரீவியஸ் எக்ஸாமில் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே கேட்டிருக்காங்க. ஆல் ஆஃப் அஸ் ஆர் யுனிக். ஒவ்வொருத்தரும் தனித்துவமானவர்கள். நாம் அனைவரும் ஒவ்வொருவரும் தனித்துவமானவர்கள். யூனிக் அப்படின்னா தனித்துவம். ஆல் ஆஃப் அஸ் ஆர் யூனிக் அண்ட் திஸ் இஸ் த ரீசன் ஒய் அவர் ஹாபீஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆர் டிஃப்ரெண்ட். அதனால தான் நம்மளுடைய ஹாபீஸும் இன்ட்ரெஸ்ட்டும் ஒவ்வொருத்தருக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அகைன் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் பண்ணுங்கள். ஆல் ஆஃப் அஸ் ஆர் யூனிக்.
அவர் ஹாபீஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட். ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசமாக இருக்குது. திஸ் இஸ் த ரீசன். It can take some time to develop your hobby so that you may be able to tell that you are skilled. உங்களுடைய ஹாபியை டெவலப் பண்ணுறதுக்கு நேரம் எடுத்துக்கலாம். அப்போ தான் உங்களால் ஸ்கில்டு பர்சன் அப்படின்னு சொல்ல முடியும். It can take some time. You develop your hobby. You may be able to tell you are skilled. லாஸ்ட் சென்டென்ஸ். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் பண்ணுங்கள். Hobbies give you an opportunity. Hobbies enhance your life. Hobbies allow you to de-stress yourself. You are remaining mentally productive. ஸோ இந்த மாதிரி ஒரு லாங் சென்டென்ஸை சிம்பிள் சென்டென்சஸாக மாற்றுறப்ப நம்ம முதல்ல அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரை மைண்டு கொண்டு வந்து தென் சென்டென்சஸை ஃப்ரேம் பண்ணுறோம். இந்த மாதிரி எக்ஸசைஸ் உங்களுடைய இங்கிலீஷ் சென்டென்ஸ் ஃப்ரேமிங் ஸ்கில்லை நல்லா டெவலப் பண்ணும். அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.